எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க, அக்கா தங்கச்சி 2 பேர். அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக லைஃப் போயிட்டு இருந்தது. என்னுடைய லைஃப்லேயும் ஒரு புயல் அப்படிங்கிறது அடிச்சுது. புயல் அப்படின்னா நான் ஒருத்தரை வந்து விரும்புறக்க ஆரம்பித்தேன். அது வீட்டில் 2 வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு. பிரச்சனையாச்சு. பிரச்சனை ஆனாலும் ஒரே கேஸ்ட் அப்படிங்கிறதுனால மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் லவ் பண்ணையில் இருந்தவர் வேறு, லவ் பண்ணினதுக்கப்புறம் அவர் கேரக்டரே டோட்டல் சேஞ்சாக தெரிஞ்சுது. அதாவது என்னை தவிர அவங்க சர்க்குலேஷன் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார், என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பார். எனக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டார். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒன்று, அக்கா ஒன்று. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க லைஃப்பும் ஹாப்பியான லைஃப் தான். இதை இப்படியே போயிட்டுருக்கையில் எனக்கு வந்து ஒரு பையன் ஒன்று இருந்தான். அதுக்கடையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். மெயின் என்ன அப்படின்னா, மாமியாருக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறதான். அவங்க அம்மாவுக்கு உலகத்தையே வாங்கி கொடுக்க சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கும் அப்படி தான், என்ன வேணாலும் செய்வாங்க. எனக்கு செய்யறது ஒரு 10 ரூபா செஞ்சால் கூட அதை கணக்கு பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா கூட அது உனக்கு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார். அவங்க அம்மாவுக்கு வந்து நான் நல்லவளாக தெரிஞ்சவனா நல்லவன், அவங்க அம்மா பார்வைக்கு நான் கெட்டவளாக தெரிஞ்சவனா கெட்டவன். அப்படி தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்தது. என்னுடைய சர்க்குலேஷனில் என்னுடைய தங்கச்சிகளும் சரி, என்னுடைய நங்கையா குழந்தைகளும் சரி, எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. என்னுடைய லைஃப் மட்டும்தான் இப்படி போச்சு. என் மாமியாருக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை. ஏன் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு வந்த மாமியாரெலாம் இப்படி இருந்தால் அவள் ஹாப்பியாக இருப்பாங்களா, நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு வந்த மருமகளையே நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங்கே கிடையாது. என் கணவருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. என் கணவருக்கே இல்லை அப்படிங்கிற என் மாமியாவுக்கு எங்கே போய் வரப்போகுது. இப்படியே லைஃப் வந்து நரகமாகவே போயிட்டு இருந்தது. வேறு வழி இல்லை, நம்மளுக்கு அடுத்தது வந்து ஒரு குழந்தையும் இருக்குது, நம்ம அதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போய்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. என்ன வேண்டா வெறுப்பாக வாழ்ந்து தான் ஆகணும். சுற்றி சுற்றி பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஜீரோவில் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அடுத்தவங்களை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு ஏக்கத்தோடையே ஒரு லைஃப்பை கொண்டுட்டு போயாச்சு. சரி, பசங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போயாச்சுங்க. இது எத்தனை நாளைக்கு உருவாக முடியும் அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்ச வரையிலும் இழுத்துட்டு போவோம். இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் செய்யக்கூடியது. முடிஞ்ச வரையிலும் குழந்தைகளுக்காக இழுத்துட்டு போவோம் அப்படின்னு தான் நானும் அதே மாதிரி இழுத்துட்டு போகிறேன். பார்க்கலாம், கடவுள் ஏதோ ஒரு வழி விட மாட்டாரா அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கையிலேயே போகலாங்க.